ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியான மீனராசி, குருவோட ஆதிக்கம் நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப என்ன விதமான சுக்கிரன் உச்சமடைகிறதுனால என்ன விதமான மாற்றங்கள் நிகழப்போகுது? இப்ப சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிலேயே நடக்குது. சுக்கிரன் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை, பணவரவு தனவரவை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அது இல்லாம இப்ப உங்களுடைய ராசிலேயே ராகு பகவான் அதிர்ஷ்டக்காரகன், போகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரும் இருக்கிறார். இப்ப இரண்டு பேரும் இணையக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே நடக்குது. இந்த அமைப்பு அப்படிங்கிறது திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த சுக்கிர பெயர்ச்சியில நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுக்கு. அப்ப மீன ராசியை பொறுத்த வகையில வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த தடைகள், தாமதங்கள், அதுல இருந்து வந்த நெருக்கடிகள், அதுல இருந்து வந்த சூழ்நிலைகள்ல நல்ல மாற்றத்தை இந்த சுக்கிர பெயர்ச்சியிலேருந்தே நீங்க பார்க்கலாம். நல்ல பண வரவையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தடைப்பட்ட வருமானங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன விதமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ராசியிலேயே சுக்கிரன் வந்து அமர்றதுனால குறிப்பா உங்களுடைய சிந்தனை, செயல், ஆற்றல் அப்படிங்கிறது முழுமையா வெளிப்படும். ஒரு கரெக்டான பாதை, கரெக்டான ரூட்டு, மூளையோட அந்த அமைப்பு அப்படிங்கிறது கரெக்டா வேலை செய்யும். இதுவரையும் பல்வேறு குழப்பங்கள் இருந்திருக்கும். ஏன்னா ராகு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க சனி, 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரூட்டு, வழி அப்படிங்கிறது கரெக்டா கிடைக்கும். வருமானத்துல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு. அப்ப ராசிலேயே ஒரு யோக அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது எப்படி பரிவர்த்தனை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதனே 3ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை யோகத்தை வேற கொடுக்குறாரு. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இல்லாம, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம முடங்கி கிடந்தவர்கள்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு தன்னோட உழைப்பு, வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில, அது சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இப்ப நடக்க இருக்குது. அப்ப உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் மாறி இருக்குது. ஆமா, எல்லாத்தையுமே நீங்க அப்ரோச் பண்ற விதமே மாறப்போகுது. இதுவரையும் பாத்தீங்கன்னா உங்க அப்ரோச் எவ்வளவு தாழ்வா, எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் இப்ப எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப இந்த அமைப்பு என்ன விதமான சேஞ்சஸை கொடுக்கும்னா,
குறிப்பா உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற வைக்கும். அடுத்து திடீர் அதிர்ஷ்டம். ஏற்கனவே பல்வேறு விதமா பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்கோம். ஆனா எந்த முயற்சியும் அப்படியே பாதியில நிக்குது அப்படின்னா அதெல்லாம் நிறைவு பெறும். அதுல வந்து மறுபடியும் ரீகனெக்ட் ஆகி திரும்ப அதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறி உங்களுக்கு வருமானமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வகையில இருக்குது. இது தொழில், வேலை, வருமானம் சார்ந்த விஷயத்துல இருக்குது. ஓகேங்களா? வியாபாரம் சார்ந்த விஷயத்திலையும் இந்த விஷயம் தொடர்பு பெறுது. சரி, இது மட்டும் இல்லையா, இந்த பொருளாதார சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கேள்வியா இருக்குது. மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி இருக்குது. நல்லா இருக்குது. சூழ்நிலையில நல்ல மாற்றம் இருக்குது. கிரகங்கள் அருமையா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அடுத்து விரயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருசா ஒன்றும் விரயங்கள் இல்லைங்க இப்ப உங்களுக்கு. ஆனா எந்த அளவுக்கு சின்ன சின்ன விரயங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு விரயங்களை சமாளிக்கக்கூடிய வகையில தன வரவு அப்படிங்கிறதும் அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இருக்குது. விரயங்கள் தவிர்க்கப்பட போகுது, விரயங்கள் குறைய போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, ரொம்ப நாளா நமக்கு திருமணமே ஆகல, லேட் மேரேஜ், திருமணம் ஆகல, நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பார்த்தாச்சு, வரன் தேடியாச்சு, ஒண்ணு அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கான வரன் சிறப்பா அமையும். திடீர் திருமணங்கள் நடக்கும். 120 நாட்கள் சுக்கிரன் உச்ச பலத்துல இருக்க போறார். உங்களுடைய ராசியிலேயே இருக்க போறார். அப்போ ரொம்ப சிறப்பா உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்துமே நடக்க போகுது. சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சுபகிரகமாச்சு. அப்ப சுபத்துவத்தை நிறைய வழங்க போறாரு. கிரக பரிவர்த்தனையும் பாத்தீங்கன்னா சுபகிரகத்தோடு தான் பரிவர்த்தனை செய்ய போறார். சுபகிரகம்னா என்னன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ரொம்ப அருமையா இருக்க போகுது. அப்ப நீங்க வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக் இருக்கா, நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு லக் இருக்கா, திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் லக்கு அப்படின்னா என்னன்னா, இந்த லாட்டரி டிக்கெட் யோகம், அப்புறம் திடீர்னு ஒரு சொத்து கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, ஒரு பொருள் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் யோகம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. உறுதியாக இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம், தாராளமாக முயற்சி எடுத்து பார்க்கலாம். அடுத்து உறவுகள்ல இருந்த வருத்தங்கள் மாறும். ஒரு வருத்தம், மன வருத்தம், சங்கடம், சூழ்நிலைகள்ல இருந்த கோளாறுகள் அனைத்துமே மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஏதேனும் பிரிவினை இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை இருக்கு, மனஸ்தாபமா இருக்கிறோம், சண்டை சச்சரவுகளா இருக்கிறோம், அண்ணன் தம்பி, கணவன் மனைவி இப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த காலத்துல ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை சாதகமா இருக்கு. இப்ப பேசுனா ஒன்று சேர்ந்துடலாம், ஒத்து போயிடலாம். ஆமா, அங்கே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது பரிமாறப்படும் அப்படிங்கிறது மாதிரி நல்ல சூழ்நிலை அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப மீன ராசியை பொறுத்த வகையில ஒரு யோக அமைப்பாக இந்த சுக்கிரன் உச்சம் செயல்படுது. அப்ப சுக்கிரன் வந்து யோகக்காரகராக இங்க உங்களுக்கு வேலை செய்யறாரு. அப்ப முழுமையாக நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனி அப்படிங்கிறது சனி பயிற்சியும் இருக்குது. சனியே வந்து டிராவல் ஆனாலும் 2 பேரும் ஒத்து போய் அங்க உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய 7.5 சனி பெரும் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனி, உங்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனி அப்படிங்கிறது அந்த அளவுக்கான இந்த சுக்கிரன் இருக்கிற வரையும் உங்களுக்கு ஒரு சுகபோகமான, உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே போல குறிப்பா மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயத்துல தான் உங்களை ஈடுபடுத்துவார். அடுத்து உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். முதல் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பூரட்டாதி அதாவது என்னன்னா, கொஞ்சம் லேட்டானாலும் ஒரு எதையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதமா லேட்டா செய்யறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தாலும்
இன்னொரு பக்கம் மதிப்பு மரியாதையை அதிகமா எதிர்பார்க்கிற குணம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியா இந்த காலகட்டத்துல ஒரு விளக்கு ஏற்றப்படும். அது எப்படின்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால பாத்தீங்கன்னா திடீர்னு எப்பவோ எடுத்த முயற்சி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பலனா நிற்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். மனசுல இனம் புரியாத தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஆஹா எப்படி பார்த்தாலும் ஒரு பொருளாதாரம் ஒரு பணவரவு அப்படிங்கிறது உறுதியா உண்டு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியோட ஆதிக்கம் நிறைந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். எதுலையுமே சொந்தமா தொழில் செய்யணும், தொழில் வேலை உழைப்பு வருமானத்தை தான் முழுமையா நம்பக்கூடியவர்கள். இன்னொன்னு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறீங்க. ஆமா, பொருளாதார உதவி, பண உதவி, உழைப்பு சார்ந்த உதவிகளை செய்யக்கூடியவங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில முழுக்க முழுக்க வேலை தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். அதெல்லாம் சரியாயிரும். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க தொழில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிரும். பணம் வரவு வர ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்புகள் உருவாகி இருக்குது. அடுத்து திருமண யோகமும் உண்டுங்க. நமக்கு தாராளமா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருமண பந்த யோகங்கள்லாம் உண்டு. அடுத்து வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். கடைசி நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம். நம்ம ராசியும் கடைசி ராசி, மோட்ச ராசின்னு சொல்லக்கூடிய கடைசி ராசி. இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா அறிவாற்றல் இருக்கும். நல்ல அறிவாற்றல், எதிரியும் பாராட்டக்கூடிய வகையில நம்மளோட அறிவு செயல்படும். ஆமா, அந்த அளவுக்கு புது புது விஷயங்களை தகவல்களை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பிறருக்கு உதவி செய்யும் நோக்கம் உண்டு. ஆமா, இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல புதன் சுக்கிரன் சேர்க்கையெல்லாம் ஏற்பட போகுது. ஆமா, இந்த காலகட்டத்திலையும் சரி, இப்ப நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையிலையும் சரி, உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இனிமே அதிகரிச்சிடும். குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும், தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இனிப்பான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. அப்ப ஒரு நல்ல பண பொருளாதாரம் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்ப ஆரோக்கியம்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.